நமது விழா நாள்களாக வந்து நமக்கெல்லாம் திருவள்ளையும் பெற்று உயிர்களுக்கு வழிகாட்டு வந்துள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் குணஸ்ரீ விஜயகுமார் அண்ணா அவர்களுக்கு மகிழ் பிரபாகரன் அண்ணா அவர்கள் இரண்டாம் மாலை அறிவித்து கௌரவித்துள்ளார். சகவாசி அதைத் தொடர்ந்து நமது ஆலய சிறப்பும் தமிழர்களை சிறப்பை பற்றி எங்கள் ஞான குருநாதர் ஆகம சிரோன்மணி ஆகம கலாநிதி என்ற பல பட்டங்களை அலங்கரிக்கக்கூடியதான எங்கள் ஞான குருநாதர் சிவஸ்ரீ செல்லகவில சிவாச்சாரியார் ஆனவர் இந்த விழாவை பற்றி நமது குழந்தை வடிவேலுடைய சிறப்பை பற்றியும் கபிலர் மலையுடைய சிறப்பை பற்றியும் வாழ்த்துரை வழங்கியுள்ளார். தலையில் விளந்த பன்னீர் விடிகளும் தோளில் நவரத்ன குண்டல குடையழகும் மகுடம் தரித்த முடியும் வேகம் சிறந்த குழல் வள்ளி தெய்வானையை விருப்பமுடன் வைத்த புயமும் தேகம் எதிர்கோடி திலக பிரகாசமும் சேவ கண்டாயுதபதி சொல்லியும் புகழ்வளர் கபிலங்கிரிவாரும் சுப்பிரமணிய கடவுளே எல்லாம் வல்ல உமையுருபாகனுடைய திருக்குமாரனாய் குழந்தை வடிவமாக ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு மேலாக குகை ரூபமாக இருக்கக்கூடியதான சதத்திலே இருந்து அருள் செய்யக்கூடியதான இறைவன் இத்திருத்தலத்திலே குழந்தை வடிவேலன் என்ற திருநாமம் தாங்கி அருள் செய்யக்கூடியதான ஒரு அற்புதமான திருத்தலம் பிரார்த்தனா ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அளவில ஆலயத்தை நாடி வரக்கூடியதான அன்பர்கள் பிரார்த்திக்கின்ற அனைத்து செயல்களையும் வெற்றியடை செய்யக்கூடிய அற்புதமான இறைவன் சிவாகமங்களிலே இறைவனுடைய பெருமைகளை பேசும் வண்ணமாக நம்பத்துவம் இழவதாம் கமலாபம் நந்தம் புஜத்வயம் மனாவயம் ஏகவற்றம்